இப்பொழுது நாங்கள் 19வது வினாவுக்கு செல்வோம். ஹீலியம் பிராக்கெட்டுக்குள்ள தந்திருக்காங்க. தொடர்பு அணுத்திணிவு 4. வாயு நிரப்பப்பட்டு ஒரு முனையில் மூடப்பட்டுள்ள ஒரு குழாயின் அடிப்படை மீறுதல் F ஆகும். பின்னர் அதே வெப்பநிலையில் குழாயில் நேயன் தொடர்பு அணுத்திணிவு 20 வாயு நிரப்பப்படுகின்றது. இரு வாயுக்களும் லட்சியமானவேனின் நேயன் நிரப்பப்பட்ட குழாயின் அடிப்படை மீறுதல் யாது? உங்களுக்கு தெரியும், அடிப்படை மீறுதல் நேர்வீத சமன் அந்த குழாயில் உள்ள வழியில் வேகம். ஆனால் V நேர்வீத சமன் தரப்பட்ட வெப்பநிலையிலே 1 வர்க்கமூலம் n. எனவே நேரடியாக நாங்கள் F நேர்வீத சமன் 1 வர்க்கமூலம் 3 1 வர்க்கமூலம் m என எழுதலாம். எனவே ஹீலியம் வாயுவுக்கு F நேர்வீத சமன் 1 வர்க்கமூலம் 4. நேயன் வாயுவுக்கு F dash நேர்வீத சமன் 1 வர்க்கமூலம் 20. எனவே F dash சமன் வர்க்கமூலம் 5. ஆகவே F dash சமன் F வர்க்கமூலம் 5. எனவே இரண்டாவது விடை. இப்பொழுது நாங்கள் 20வது வினாவுக்கு செல்வோம். நீர் 20 பாசியில் ஒரு மின்னீர் வெப்பமாகியில் புகும் அதேவேளை அதன் மூலம் நீர் 80 பாசிக்கு வெப்பமாக்கப்பட்டு சீரான வீதம் 0.3 கிலோகிராம் மினிட் -1 வழங்கப்படுகின்றது. தொகுதியிலிருந்து வெப்ப இழப்பு இல்லை என கொள்க. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4 தர 10⁻³ ஜூல் கிலோகிராம் -1 பாவை C-1 ஆகும். வெப்பமாக்கியின் வேல்யூ யாது? அப்ப எங்களுக்கு ஒரு நிமிடத்துக்கு 0.3 கிலோகிராம் நீர் வெப்பமாக்கப்படுகின்றது. எனவே ஒரு செகண்டில் 0.3 60 கிலோகிராம் நீர் வெப்பமாக்கப்படும். அந்த நீர் 20 பாசிலிருந்து 80 பாசிக்கு செல்ல வேண்டும். எனவே மிக இலகுவான கேள்வி. HMN MS தீட்டா. எம்முக்கு பதிலாக நாங்கள் 0.3 60 தர 4 தர 10⁻³ உண்மையில் நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200. ஆனால் சில வினாக்களில் அவர்கள் இவ்வாறு சுருக்கலை இலகுபடுத்துவதற்காக அவர்கள் இவ்வாறு தருவது உண்டு. எனவே மாணவர்கள் இவ்வாறான வினாக்களில் அவர்கள் தருகின்ற விடையே நீங்கள் பிரதியீடு செய்ய வேண்டும். அதற்குரிய நியம பெருமானத்தை அல்ல. 2ஆம் வினாபத்திரமனில் சில வேளைகளில் நியம பிரமாணங்களுக்கும் அவர்கள் புள்ளிகள் வழங்குகின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் MCQ எனப்படுகின்ற பல்தேர்வு வினாக்களில் அவ்வாறு வழங்கப்படும் சந்தர்ப்பம் மிக குறைவு. எனவே மாணவர்கள் நீங்கள் நியம பிரமாணங்களை மனதில் நிறுத்தி விடைகளை செய்யக்கூடாது. அவர்கள் கேள்வியில் எதனை தருகின்றார்களோ அதனை வைத்து வினாவை செய்ய வேண்டும். 4 தர 13 தர 20 பாசிலிருந்து 80 பாசிக்கு செல்வதால் அது 60 அமையும். எனவே 1200 வாட் இரண்டாவது விடை மிக இலகுவாக வந்து அமையும். இப்பொழுது நாங்கள் 21ஆம் வினாவுக்கு செல்வோம். இதில் உள்ள படத்தை நான் ஓரளவுக்கு கீற வைத்துள்ளேன். உண்மையில் இந்த உருவில் உள்ள இந்த மனிதரின் உயிர்ப்பு மையம் பெரும்பாலும் எங்கே இருக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் 3 பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம். கால்பகுதி, உடற்பகுதி, கைப்பகுதி. கைப்பகுதியின் உயிர் மையம்
இவ்வாறான ஒரு இடத்தில் இருக்கும். இந்த கால் இந்த பகுதி இந்த புவிப் மையம் இவ்வாறான ஒரு இடத்தில் இருக்கும். எனவே இவர்கள் இருவருக்குமான புவிப் மையம் இந்த கோட்டில் எங்கேயோ இருக்கும். இந்த வளைந்த பகுதியின் புவிப் மையம் இவ்வாறு ஒரு நடுப்புள்ளியில் இருக்க இவ்வாறான இந்த வளைந்த பகுதியின் புவிப் மையம் இந்த புள்ளியில் இருப்பதற்கு சான்ஸ் உண்டு. எனவே இது இரண்டையும் இணைப்பதாக இடத்தில் வரக்கூடிய புள்ளியாக பி அமைகின்றது. எனவே இதற்கு சரியான புள்ளியாக பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளியாக பி அமையும். ஒரு பொருளின் புவிப் மையம் அந்த பொருளிலேயே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மேலதிக தகவல், உதாரணமாக ஒரு வட்டவில் அதன் மையத்திலே தீட்டா சமச்சீராக, ஒரு வட்டவில் சமச்சீராக அதன் மையத்திலே தீட்டா என்னும் கோணத்தை அமைக்கும் போது இந்த மையம் ஓவில் இருந்து இந்த வட்ட வளையத்துக்கான புவிப்பு மையம் ஓஜி ஆர் sin θ/2 இன் கீழ் θ/2 என பெறப்படும். இங்கு தீட்டா ஆர் எனில் இருக்கும். எனவே 2r sin θ/2 இன் கீழ் θ என அமையும். இந்த புள்ளி இந்த வளையத்தில் இருக்காது. இந்த கோவையை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு வட்ட வளையத்தில் புவிப்பு மையத்தை கருதுவோமானால் அது உங்களுக்கு தெரியும். ஒரு வட்ட வளையத்தின் புவிப்பு மையம் மையத்திலேயே அமையும், அந்த வளையத்தில் இல்லை. எனவே ஒரு பொருளின் புவிப்பு மையம் அதன் உடலில் தான் அமைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உடலுக்கு வெளியிலும் அமையலாம். இப்பொழுது நாங்கள் இங்கே தீட்டாக்கு பதிலாக 2π பிரதியிட்டால் உய்தறிந்தால் இந்த தூரம் 2r sin 2π இன் கீழ் 2 கீழ் π என அமையும். இங்கு 2π இன் கீழ் 2 sin π, sin π 0. எனவே அந்த தூரம் 0 ஆகும், அதாவது ஓவிலேயே இருக்கும். இது மேலதிக தகவல். எனவே இந்த வினாவுக்குரிய விடை இவருடைய உடலில் அமைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதற்காகவே இந்த மேலதிக தகவலை தந்தேன். எனவே இந்த வினாவின் விடை பி ஆக அமையும். இருபத்தி ரெண்டாவது வினா, ஒரு வானொலி பொறியின் மூலம் அதிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒலிச்சரிவு மட்டம் 40 டெசிபிளை உண்டாக்கும் ஓர் ஒலி காணப்படுகின்றது. ஒருவரின் தெளிவான கேள்தகு ஒலிச்சரிவு மட்டம் 20 டெசிபிள் எனில் வானொலி பொறியிலிருந்து ஒலி தெளிவாக கேட்கும் உயர்ந்தபட்ச தூரம் யாது? ஒலி அலைகள் கோள ரீதியில் பரம்புகின்றன கொள்க. எங்களுக்கு ஒலிச்சரிவு மட்ட வித்தியாசத்துக்கு டெல்டா பீட்டா சமன் 10 log 10 IH இன் கீழ் IL என்கின்ற ஒரு சுருக்க குறிப்பை நாங்கள் பயன்படுத்தலாம். இங்கே ஒலிச்சரிவு மட்ட வித்தியாசம் 20 சமன் 10 log 10 IH இன் கீழ் IL. இரண்டாகும். 2ஐ நாங்கள் இவ்வாறு எழுதலாம், log 10 100 என எழுதலாம், சமன் log 10 IH இன் கீழ் IL. ரெண்டு பக்கம் நாங்கள் லோக்கை விடுவோமானால் IH இன் கீழ் IL சமன் 100 என அமையும். log 10 வர்க்கம் 20 IH இன் கீழ் IL சமன் 100 என அமையும். எனவே செறிவு 100 மடங்கால் குறைய வேண்டும் என்றால் I நேர்வீத சமன் 1/r வர்க்கத்தின் படி R 10 மடங்கால் அதிகரித்தல் வேண்டும். எனவே ஆரம்ப
தூரம் 1 மீட்டராக இருப்பதனால் இப்பொழுது தூரம் 10 மீட்டராக அமைய வேண்டும். எனவே சரியான விடை 3வது.